கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தனோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், உங்களையும் என்னையும் படைத்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இன்னைக்கு உலகத்துல நம்ம வாழும்போது அநேக நேரங்களை சொல்றான், பிரதர் அந்த பிரதர் நல்லவர், அந்த காலேஜ்ல மேனேஜர் நல்லவர், பிரின்சிபால் நல்லவர், என் கூட வேலை செய்யறவர் நல்லவர்னு சொல்லி நம்ம சில நேரங்கள்ல நல்லவர் என்று சொல்லி சர்டிபிகேட் கொடுப்போம், மனைவி நல்லவங்க இல்ல கணவர் நல்லவங்கன்னு சொல்லி. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கலும் ஒருவரை குறித்து நீங்க நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இது யார் எழுதுகிறது அப்படின்னு சொன்னா, நாகூம் என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அல்லனா தேவனை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவர் அனுபவித்து, அவருடைய வாழ்க்கையில அவர் அனுபவித்ததுனாலதான், அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்தபடினாலதான் அவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களுடைய என்னுடைய தண்டனையை அவர் சிலுவையில அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த சிலுவையில அவர் நமக்காக நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் சுமந்தபடினால தான் அவரை குறித்து இன்னைக்கு உலகம் எங்கும் பேசி கொண்டிருக்கிறோம். அவர் ரொம்ப 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 நல்லவருங்க. அவரை ருசித்து பாருங்க. நிச்சயமாகவே இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வத்தை இந்த உலகத்திலும் சரி பரலோகத்திலும் எங்கேயும் பார்க்க முடியாது. அவரை நம்புவோம். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். ஆமேன், ஆமேன்.